கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒன்றிணைந்து நம்முடைய இரட்சகரை, நம்முடைய தேவனை, சர்வ வல்லவரை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பினார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். மனிதனால் வியக்கத்தக்க பல காரியங்களை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரால் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்கள் சில இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க. மனிதனால பல காரியங்களை செய்ய முடியும், ஆனால் ஆண்டவரால் மட்டுமே செய்யக்கூடிய சில காரியங்கள் உண்டு. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம், இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர் என்ன செய்கிறார்? 3 வேளைகளை ஆண்டவர் செய்கிறார். இல்லாததை கர்த்தர் அழைக்கிறார். 2வது, இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 3வது, இல்லாதவைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இல்லாத வாழ்வை நிரூபித்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து காண்பிக்கிறார். 2வது, உனக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து காண்பித்தார். 3வது முறை ஆண்டவர் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் ஆபிரகாமை 3வது முறை கர்த்தர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? அவனை கனப்படுத்த, அவனை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். எப்படிப்பட்ட கனம், எப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால், எவருக்கும் கொடுக்காத ஒரு கனத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுப்பதற்காக அழைத்தார். அழைத்தவர் அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் என்று ஆபிரகாமையினுடைய வாழ்வை குறித்து இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கோணல்கள் இருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை குறித்து, ஒரு பகுதியை குறித்து ஆண்டவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய கவனத்தையும் அழைத்து அங்கே அந்த ஏரியாவில் அங்கே நான் இல்லாதவைகளை இருப்பதை போல அழைத்த தேவன் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஏரியா என்ன? ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்திருக்கிறவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும், முதல் பகுதியிலே பார்க்கிறோம், எழுதி இருக்கிறபடி. என்ன எழுதி இருக்கிறபடி? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லவில்லை, தகப்பனாக ஏற்படுத்தினேன். ஆண்டவர் இதை ஆபிரகாமுடைய மனதிலே ஆழமாக கர்த்தர் எழுதினார். பக்கத்தில் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய மனதில் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி எழுதினார். அல்லேலூயா. ஒரு நாள் அவனை அணைத்து ஏற்படுத்தினேன் என்று சொல்லி எழுதினார். எழுதினவர் எழுதினதோடு நிறுத்திவிடாமல்
அந்த வசனம் எப்படி முடிகிறது என்று சொல்லி திருப்பி பாருங்கள். அவன் நம் எல்லாருக்கும் முன்பாக தகப்பன் ஆனான். ஆக்குவேன் ஆக்கினேன் என்று சொல்லி எழுதினவர் எழுத்தாக வைக்காமல் செயலாக மாற்றி அப்படியே ஆனான் என்று சொல்லி சொல்ல வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாக்கை, ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்து எழுதியிருந்தால் அது நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்காக இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. அவர் சொல்லி இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் இல்லாதவைகளை இருப்பதை போல என் ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு என்ன? எத்தனையோ வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதில் ஒன்று, ஆபிரகாமை 3 வகையான கூட்டத்திற்கு கர்த்தர் தகப்பனாக மாற்றினார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ரோமர் 4:17 பார்க்கும் பொழுது அநேக இனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு, அநேக தேசங்களுக்கு கர்த்தர் அவனை தகப்பன் ஆக்கினார். அல்லேலூயா. அவனுக்கு இஸ்மவேல் என்று சொல்லி ஒரு குமாரன், ஈசாக்கு என்ற ஒரு குமாரன். இஸ்மவேலுக்கு 12 குமாரர், ஈசாக்குக்கு 2 குமாரர். இது அல்லாமல் வேறு ஆண் பிள்ளைகள், அந்த ஆண் பிள்ளைகளுக்கு 10 பேர பிள்ளைகள் என்று இத்தனை பேரையும் ஆண்டவர் தனி தனி சந்ததியாக, இனமாக, தனித்தனி பீப்புள் குரூப்பாக என் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை யாருக்கு தகப்பனாக்கினார்? பிறப்பினாலே, அவருடைய குடும்பத்திலே பிறந்து ஏராளமான வம்சங்களை கர்த்தர் தோற்றுவித்து பிறப்பினால் எழுத்தின்படியே கர்த்தர் ஆபிரகாமை தகப்பனாக்கினார். இன்னொரு கூட்டத்திற்கு கர்த்தர் ஆபிரகாமை 2வது ஒரு கூட்டத்திற்கு தகப்பனாக்குகிறார். ரோமர் 4:12 வசனம். ரோமர் 4:12 வசனம். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். அவனை இன்னொரு குழுவிற்கு தகப்பனாக்கினார். இவர்கள் யார்? இந்த 2வது குரூப் யார் அப்படின்னா, இவர்கள் ஆபிரகாமை போல விருத்த சேதனம் அடைந்தவர்கள், ஈசாக்கின் மூலமாக பிறந்தவர்கள், விருத்த சேதனம் உள்ளவர்கள். இஸ்ரவேலர் பிறப்பினாலே ஆபிரகாம் அவர்களுக்கு தகப்பன் தான். ஆண்டவர் சொன்னார், பிறப்பினாலே மட்டும் ஆக முடியாதப்பா, பிறந்த நீங்கள் ஆபிரகாம் நடந்ததான அந்த விசுவாச அடிச்சுவடுகளிலே நீங்கள் நடந்தால் அவன் உங்களுக்கு தகப்பன் ஆகிறான். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள், இஸ்ரவேல் குடும்பத்திலே பிறந்து விட்டால் ஆபிரகாமை தகப்பன் என்று சொல்லி அழைக்கலாம் என்று சொல்லி. நாமும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் பிறந்து விட்டால் கிறிஸ்தவர்கள் ஆகிவிடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்ல கவனிங்க, இல்லை, அப்படி இல்லை. பிறந்ததினால் அல்ல, என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து விசுவாசத்தில் நடந்தால் அப்படிப்பட்டவர்கள் தான் என்னுடைய பிள்ளை என்று சொன்னதை போல ஆண்டவர் யூதருக்கும் சொன்னார். 2வது குரூப் பர்த் அண்ட் ஃபெய்த். பிறப்பு மட்டுமல்ல, பிறப்போடு கூட சேர்ந்த விசுவாசம் உள்ள கூட்டத்திற்கு தேவன் ஆபிரகாமை தகப்பனாக்கினார். 3வது ஒரு கூட்டத்திற்கு தகப்பனாக்குறார். ரோமர் 4:11 வாசிங்க. ரோமர் 4:11 வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக
விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றால் விசுவாசம் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும். அல்லேலூயா. இவர்கள் யார்? விருத்த சேதனம் பெறாதவர்கள். அவர்கள் யார்? புறஜாதிகள். இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு வெளியே இருந்தவர்கள். இவர்கள் பிறப்பினாலே ஆபிரகாமை தகப்பன் என்று சொல்லி அழைக்க முடியாது. பிறப்பினால் அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் அவர்களுக்கு நடந்தது என்ன? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டது போல இவர்களும் ஆண்டவர் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட போது இந்த குரூப் பிறப்பினால் ஆகவில்லை, முழுக்க ஆவிக்குரிய பிறப்பினாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறினார்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். பிறப்பினாலே அல்ல, ஆவிக்குரிய பிறப்பினாலே நாம் ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் என்ன ஆகிறார்? தகப்பனாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப தேசங்களுக்கு தகப்பனாக்கினார். விசுவாசமும் பிறப்பும் உள்ளவர்களுக்கு உரிமை, அதாவது பிறப்பும் விசுவாசமும் பிறப்பு உரிமையும் உள்ளவர்களுக்கு தகப்பனாக்கினார். பிறப்பு உரிமையே இல்லாதிருந்தும் இயேசுவை விசுவாசித்த நமக்கும் ஆபிரகாமை முற்பிதாவாக கர்த்தர் மாற்றினார். மாற்றுவேன் என்று சொன்னார். மாற்றுவதற்காக என் ஆண்டவர் செய்தது இல்லாதவைகளை இருப்பதை போல கர்த்தர் அழைத்தார். அங்க சொல்லுகிறாரு, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன் என்று சொன்னபோது நாம் யாரும் அந்த கேட்டகரியிலே இல்லவே இல்லை. நாம் யாரும் அந்த கேட்டகரியில் இல்லவே இல்லை. ஆனால் தேவன் இல்லாத நம்மை மனதில் வைத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக கூடி ஆராதிக்கிற என் ஜனமும் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாக அறிக்கை செய்ய கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து இருக்கிறார். அந்த வாய்ப்புக்காக எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு உம்மை ஆராதிக்கக்கூடிய எங்கள் மேலையும் கர்த்தர் மனதில் அதையும் வைத்து ஆபிரகாமனை தகப்பன் என்று சொல்ல கர்த்தர் கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆபிரகாமை இந்த 3 நிலைக்கு உட்பட்டவர்களுக்கும் தகப்பனாக கர்த்தர் மாற்ற எழுதியிருந்தார். அந்த எழுதினதை நிறைவேற்றவும் என் ஆண்டவர் விரும்பினார். ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு என் தேவன் இல்லாததை இருப்பதை போல கர்த்தர் அழைத்தார். இந்த நாளிலே நாம் பார்க்க இருப்பது தேவனுடைய 3 செயல்கள். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணின, அதாவது வாக்குத்தத்தம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு தேவன் செய்ததான 3 செயல்கள். இதை இந்த நாளிலே கேட்கும் போதே நம்மிலும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப நம்முடையவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வாக்கை நிறைவேற்றுவதற்காக தேவன் செய்த முதலாவது செயல் ரோமரின் புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். முதலாவது ஆண்டவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்ப முடியாத செயலை கர்த்தர் செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத செயலை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, நம்புவதற்கு அந்த வசனம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த போது, எழுதின போது சூழ்நிலை எப்படி இருந்தது? நடப்பதற்கு
நடக்கும் என்று நம்புவதற்கு வழியே இல்லை. நடக்கும், நடக்கப் போவதற்கும் எந்த வழியும் இல்லை. இந்த வாக்கு நிறைவேறும் என்று 1% கூட நம்ப வழியே இல்லை. ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு நிறைவேறும் என்று சொல்லி நம்ப 1% கூட வழியே இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லை. ஆபிரகாமே, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னது நடக்க வழி இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார்? முதலாவது நம்ப முடியாத செயலை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அல்லேலூயா. நம்பவே முடியாத வேலையை செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பவே முடியாத வேலையை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்து இருந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுதி இருந்தால் அதை நடத்தி காட்டுகிறதற்காக ஆண்டவர் நம்ப முடியாத செயலை செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு யாருக்கோ கர்த்தர் செய்ய போகிறார். நம்ப முடியாத ஒரு செயலை கர்த்தர் செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா. இங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், அநேக பிள்ளைகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொல்லவில்லை. அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் ஒன்று கூட இல்லை. சொன்னப்போ என்னது? ஒன்று கூட இல்லை. ஆனால் சந்ததி என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். ஒரு பிள்ளை கூட இல்லாத போது, பிள்ளையே இல்லாதவனுக்கு அநேக பிள்ளைகளுக்கு என்று சொல்லாமல் அநேக ஜாதிகளுக்கு என்று சொல்லுகிறார். எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் நாங்கள் நினைக்கிறது போல ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற நினைவே வேறு விதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ப ஏதுவில்லாதிருந்தும் நம்ப முடியாதவைகளை செய்கிற கர்த்தர் தான் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு. ஹல்லேலூயா. 3 ராஜ்யங்கள் இஸ்ரவேலர், அதாவது அந்த 3 ராஜ்ய இராணுவங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. தீர்க்கதரிசி இடத்துல கேட்கிறார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எலிசா சொல்லுகிறான், இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் வாய்க்கால்களை என்ன பண்ணுங்க? வெட்டுங்கள், அவைகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் ஆவியிலே ஆத்மாவிலே எழுதினார். இந்த எழுதின வார்த்தை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் செய்த வேலை என்ன சொல்லுகிறார்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நான் உன்னை இப்போ சேர்த்து சொல்லுகிறேன், ஊற்று கூட அங்கே இருக்காது. வசனத்தில் என்ன சொல்லுது? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காணாம. நான் உன்னை சேர்த்து சொல்கிறேன், ஊற்று கூட அங்கே என்ன பண்ணாது? இருக்காது. ஆனால் இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். கையை உயர்த்தி, ஆண்டவரே, நம்புவதற்கு ஏதுமே இல்லை, எல்லாம் வறண்டது. ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நீ நிரப்புவேன் என்று சொன்னீரானால் அது நிச்சயமாய் நிறைவேற்றுவதற்கு நீர் வாக்கு கொடுத்தபடியினாலே, எழுதியிருப்பதினாலே அதை நிறைவேற்றுவதற்காக நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல செய்கிற தேவன். ஆண்டவர் அப்படி சொல்லி இருந்தால் அடுத்த நாள் காலையிலே அதை நிகழ்த்தி காட்டுவதற்கு நம்ப முடியாத வேலையை, நம்ப முடியாத கிரியையை என் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் தம்முடைய மனதிலே எழுதி வைத்தார். என்ன எழுதி வைத்தார்? இந்த குழந்தையை இஸ்ரவேலுடைய மீட்பனாக நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் எழுதினார். மோசேயின் மனதிலும் அது பதிவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அவன் மூலமாக ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பான் என்று அறிந்து இருந்தான். ஆனால் எழுத்து நிறைவேற வேண்டும். எழுத்து நிறைவேறுவதற்கு வழி இல்லை. நாடு கடத்தப்பட்டவனாக, ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். சூழ்நிலை பாருங்க, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாடு கடத்தப்பட்டவனாக இருக்கிறான், ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். ஆண்டவர் பேசுகிறார்.
மோசே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீர் சொல்வதை நானும் நம்ப முடியாது. நான் போய் சொன்னால் என்னையும் என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. நம்புவதற்கு வழியே இல்லைப்பா. ரெண்டு பக்கம் நம்ப வழி இல்லை. நானும் நம்ப முடியல. என்னை அனுப்பினால் நான் போய் சொன்னால் என்னையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. அப்போது கர்த்தர் அதை செயலாக மாற்றுவதற்கு நம்ப முடியாத கிரியை செய்ய இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்கள் நடுவில் கர்த்தர் காத்திருக்கிறார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். பேதுருவே, உன் வாழ்க்கை முடியும் போது உனக்கு நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னால் நடக்கவே முடியாது. தள்ளாடி நடப்பாய். இன்னொருவர் கை கொடுத்து உன்னை நடத்துவான். உனக்கு வஸ்திரம் அணிய முடியாது. இன்னொருவர் உனக்கு வஸ்திரம் கட்டுவான் என்று சொன்ன கர்த்தர் முடிவை குறித்து எழுதினார். 12வது அதிகாரத்தில் சிறைச்சாலையில் அவன் அடைபட்டு இருக்கிறான். அவனுக்காக சபை ஜெபிக்கிறது. கர்த்தர் பேதுருவை குறித்து எழுதினதை நிறைவேற்றும்படியாக சிறைச்சாலையில் இருந்த அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தால் விசுவாச கூட்டத்திற்கு நம்ப முடியவில்லை. விசுவாசிகள் தான் சபையில் என்ன பண்ண இருக்கவங்க தான் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விசுவாச கூட்டத்திற்கே அதை என்ன பண்ண முடியவில்லை? நம்ப முடியவில்லை. இப்படியும் நடக்கும் என்று நம்ப முடியாத தேவனுடைய செயல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்படியும் நடக்க முடியும் என்று சொல்லி நம்ப முடியாத தேவனுடைய செயல். அல்லேலூயா. கர்த்தர் அதை தன் பிள்ளைகளுக்காக இன்னைக்கும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நசரேயன் என்னப்படுவார் என்று இயேசுவை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்தார். அது நிறைவேற வேண்டும். எப்படி நிறைவேறும்? நாசரேத் என்கிற ஊரிலிருந்து அவர் வரும்பொழுது நிறைவேறும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாசரேத்தை குறித்து ஒரு பெயர் இருந்தது. அந்த நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது, ஒரு நன்மையும் அங்கே இல்லை என்று ஒரு வழியும் இல்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு நாசரேத் ஊரிலிருந்து வந்தபோது நம்ப முடியாததை செய்கிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணினவர். உங்கள் சூழ்நிலையிலும் விளங்க பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆபக்கூக்கின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆபக்கூக் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சொல்கிறார், உங்கள் நாட்களில் நான் ஒன்றை செய்வேன், அதை நீங்கள் காண்பீர்கள். எப்படிப்பட்ட காரியம்? விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க முடியாத, நம்ப முடியாத கிரியை. எங்கள் தேசம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பார்ப்பதையெல்லாம், கேள்விப்படுகிறதை எல்லாம் பார்த்து நடப்பதற்கு வழியே இல்லை, நம்புவதற்கு முடிவே இல்லை என்றால் எங்கள் தேவன் இருக்கிறார். வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நம்ப முடியாதவைகளை செய்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்ய போகிறார். உங்களால் நம்ப முடியாத செயலை கர்த்தர் செய்யத்தான் போகிறார். இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தம்முடைய வாக்கை நிறைவேற்ற ஆண்டவர் செய்த செயல் எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் இருந்த எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்கை நிறைவேற்ற நம்ப முடியாததை
ரெண்டாவது வாக்கை நிறைவேற்ற என்ன தெரியுமா செய்கிறாரு? அசாத்தியமானதை கர்த்தர் செய்கிறார். விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி, நீர் நம்ப முடியாததை எனக்காக செய்ய போகிறீர், அசாத்தியமான காரியங்களையும் நீர் எனக்காக செய்ய போகிறீர். அங்கே வாசிக்கிறோம், வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணி முடியாதவர்கள் பிறந்தார்கள். கடற்கரை மணலத்தினையாக எண்ணிருந்த மக்கள் தோன்றினார்கள். திரளான ஜாதிகளுக்கு எழுதி கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லாததை ஆண்டவர் இருப்பதாக நிரூபித்து காட்ட வேண்டும். அதோடு ஆண்டவர் செய்த இரண்டாவது வேலை அல்லது இரண்டாவது செயல் என்ன செய்தார்? இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நட்சத்திரம் மாதிரி எண்ண முடியாமல், கடற்கரை மணலை போல எண்ண முடியாமல் என்று சொன்னால், அந்த ஆளை பார்த்தா இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கார் தெரியுமா? யார் எந்த ஆளிடத்துல சொன்னார்னா, சரீரம் செத்து போன ஆளை பார்த்து சொல்கிறார். எப்படி? வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல செய்வேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாரு? சரீரம் செத்தவனை பார்த்து கடற்கரை மணலத்தனை ஆக்குவேன் என்று இல்லாத ஒன்றை இருப்பதை போல கர்த்தர் சொல்லுகிறார். இனி இவனால் பிரயோஜனம் இல்லை, இனி இந்த பொருளால் இந்த காரியத்தால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நாமும் நினைக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே எவ்வளவோ நான் ஜெபித்து பார்த்திருக்கிறேன், எவ்வளவோ தேவனை நோக்கி கண்ணீரோடு கூட ஜெபித்து நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் வந்திருக்கிற சூழ்நிலை, நான் எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலை இனி ஒன்றும் இல்லை, இனி ஒன்றும் வராது என்கிற ஒரு நிலையிலே இருக்கிறதே என்று ஏங்கி வந்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால், இந்த நாளிலே ஆபிரகாமுக்காக இரண்டாவது கிரியையை வெளிப்படுத்தினவர் உங்க வாழ்க்கையிலும் அந்த கிரியையை வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நல்ல கோழி, அந்த வேலை என்ன வேலை செஞ்சார்? ஒரு நன்மையும் வராது என்று இருக்கும்போது, முடியவே முடியாது, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று இருந்தால், கர்த்தர் முடியாததை அந்த சூழ்நிலையிலே அசாத்தியமான காரியத்தை என் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அசாத்தியமானதை அவருடைய வாக்கு நிறைவேற நமக்காக கர்த்தர் செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசாத்தியமானதை அவர் நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் செய்கிறார். கைவர்த்தி, ஆண்டவரை, எங்களுக்கு நீர் செய்ய காத்திருக்கிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி. எவீரு என்பவன் இயேசுவினிடத்திலே வருகிறான். இயேசுவினிடத்திலே வந்து, என்னுடைய மகள் சுகவீனமாய் இருக்கிறாள், வந்து ஜெபியும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே கேட்கிறான். அப்படி அழைத்த உடனே மார்க் 5 அதிகாரம் 24வது வசனம். மார்க் 5:24. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அவர், அந்த வசனம் சொல்லுது, அவர் அவனோட கூட போனார். எவீருவோடு இயேசு போனபோது இயேசு சொல்லாமல் ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் வந்து கூப்பிடுகிறான், நீர் வந்தால் என் பிள்ளை சுகமாகும், நீர் வந்து ஜெபிக்க வேண்டும் என்ற உடனே ஆண்டவர் எஸ் என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எஸ், நான் கூட வருகிறேன். உடனே கூட போனார். சரி, நான் வருகிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று தன்னுடைய செயலால் ஆண்டவர் எவீருவனுடைய மனதிலே கர்த்தர் எழுதினார். நான் வரேன்பா, நான் ஜெபம் பண்ணுறேன், உன் மகள் சுகமாவாள் என்று சொல்லி மனதிலே கர்த்தர் எழுதினார். வார்த்தையை கொடுத்தவர் கூட போய்கொண்டிருக்கிறார். எவீரு கூட வார்த்தையை கொடுத்தவர் கூடத்தான் போய்கொண்டிருக்கிறார். இடையே ஒருவள் வருகிறாள். யாரு? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணுகிறாள்? தொடுகிறாள். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. எதிர்பாராத தாமதம், எதிர்பாராத
ஆனால் எப்போ இப்போ எங்கே போயிட்டுருக்கிறார் ஆண்டவர்? எவீருடைய மகள் வீட்டுக்கு, எவீருடைய வீட்டுக்கு ஆண்டவர் கூப்பிட்டோன்னா போயிட்டுருக்கார். ஆனால் இடையில் ஒரு சின்ன தாமதம் வருகிறது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள், சுகமாகிறாள். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார். உங்களுக்கு ஆண்டவர் எஸ் என்று சொல்லி இருப்பார். நீங்களும் நடக்கும் என்று கொஞ்ச தூரம் அவரோடு கூட நடந்து போவோம். வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேறும், எஸ் சொல்லிட்டார்னு சொல்லி அப்படியே கூட நடந்து போயிட்டே இருப்போம். சீக்கிரத்தில் நடந்து விடும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது தாமதம் ஏற்படும். சீக்கிரம் நடந்துருன்ற எதிர்பார்ப்போடு நம்ம போய்கொண்டிருப்போம். ஆனால் எதிர்பாராத தாமதம் வரும். எதிர்பாராத தாமதம் ஒன்று இடையிலே குறுக்கிடுவதை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் குறுக்கீடு வந்துச்சு. எவ்விரு வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது தாமதம் குறுக்கே வருகிறது. எவ்விருக்கு நடுவில் ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு? வஸ்திரத்தை தொட்டு ஒரு அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த தாமதம் எதற்கு தெரியுமா? உங்களை விட தேவ வல்லமை தேவைப்பட்ட இன்னொரு நபர் இருப்பதினாலே அந்த நபருக்கும் அற்புதம் கர்த்தர் செய்கிறாரே ஒழிய உங்களை கர்த்தர் மறந்து விட்டு போகிறவர் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாமதம் என்னை விட இன்னொரு ஆளுக்கு தேவ வல்லமை தேவைப்படுகிறது. அதை செய்வதற்காகத்தான் கர்த்தர் தாமதிக்கிறாரே, தடைபடுகிறதே ஒழிய என்னை மறந்துவிட்டு அவர் அதை செய்யவில்லை. அல்லேலூயா. தாமதம் இருப்பதினாலே இவ்வளவு வாக்கு பண்ணினவர் என்னை மறந்து விட்டார் என்று ஒரு நாள் நினைக்காதிருங்கள். மறக்கவில்லை, சொன்னதை செய்வார். அப்படியே போய்கொண்டிருக்கும் போது மார்க் 5 அதிகாரம் 35-36 வசனங்களை வாசி. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. எவீரின் வீட்டிலிருந்து போயிட்டு இருக்காரு, தாமதம் ஆயிடுச்சு, மறுபடியும் முன்னேறி போயிட்டு இருக்காங்க. போகும்போது எவருடைய வீட்டிலிருந்து ஆள் வராங்க. சிலர் வந்து சொல்கிறாங்க, இனி போதகர் வர வேண்டாம், நீர் அவரை என்ன பண்ண வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம். வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, போதகர் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா மறிச்சு போயிட்டா. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட உடனே அப்படியா போகிறேன் என்று சொல்லி இயேசு போய்விடவில்லை. தொடர்ந்து எவீரு வீட்டை நோக்கி கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி போய் அங்கே போய் மரித்த சடலமாய் இருக்கிற சிறுமையை பார்த்து தலித்தாகுமி என்று சொல்லி இல்லாததை இருப்பதை போல, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வதனுடைய காரணம், எவராலும் முடியாத அசாதாரணமான காரியத்தை தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் செய்வார். என்ன சொல்லிட்டார்? உன் வீட்டுக்கு நான் வருவேன், ஜெபம் பண்ணுவேன். ஏற்கனவே மனதில் எழுதினார், சொன்னாரே, அதை நிறைவேற்றுவதற்கு அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அசாதாரணமான காரியத்தை தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக அவர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கூடார வாசலே வந்து நின்று எல்லாரும் கூச்சலிடுகிறார்கள். என்ன கூச்சல்? எங்களுக்கு இறைச்சி வேண்டும். கத்துக்கிறாங்க. என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நானா இவங்களை பெற்றேன். எவ்வளோ வேதனையோடு பேசுகிறாரு பாருங்க. நானா இவர்களை பெற்றேன், என்ன இப்படி தொந்தரவு பண்ணுறாங்களே, கொஞ்சம் பாருங்கப்பா, கொஞ்சம் பாருங்க, இவங்களுக்கு பதிலளியும் என்று சொன்ன உடனே கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், மோசே நீ போய் சொல், ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 30 நாள் இவங்களை நான் போஷிப்பேன், 30 நாள் இறைச்சி போடுகிறேன் என்று சொல் என்று சொன்னார். உடனே மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா?
புருஷர் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்காங்க. புருஷர் மட்டும் 6 லட்சம் பேர். இதில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கணக்கு போடுங்க ஆண்டவரே. எங்ககிட்ட கொஞ்சம் ஆடு மாடெல்லாம் இருக்குது, அது அடித்தாலும் இவனுக்கு 30 நாள் கொடுக்க முடியாது. பக்கத்தில் நாங்கள் ஏற்கனவே செங்கடலை கடந்தான் வந்திருக்கோம். அந்த கடலில் இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சி இவனுக்கு கொடுத்தாலும் 30 நாள் என்ன பண்ண முடியாது, இவனுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது ஆண்டவரே. வாசிங்க என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 18 to 23. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 18 முதல் 23. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்று, எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்று, எகிப்திலே எங்களுடைய சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் இறைச்சி கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள் என்று சொல்லி என்றார். அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. நல்ல கவனிங்க, எப்படி கொடுத்தாரு இறைச்சி? அவங்களுக்கு எப்படி கொடுத்தாரு? மூக்கு வழியா வர வரைக்கும் சாப்பிட்டுருக்காயா? யோசித்து பாருங்க, நம்ம யாராவது அப்படி சாப்பிடுவோமா? ஆண்டவர் என்ன அற்புதமாக நடத்தினாலும் அவன்கிட்ட என்ன தான் இருந்துச்சு? குறை, முறுமுறுப்பு. இறைச்சி கேட்டால் பசி ஆற்றத்துக்குள்ள மூக்கு வழியாக வெளியே வர வரைக்கும் சாப்பிட்ருக்கான். ஆனால் இங்கே நல்ல கவனிங்க, 23 மோசே சொல்கிறாரு. மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், மோசே என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று வேறு யாரும் அல்லப்பா நீ இப்பொழுது காண்பாய். வேறு யாரும் அதை பார்க்க போகிறதில்ல, நீ என்ன பண்ணுவ அதை பார்ப்பாய். விரல் நீட்டி அவனை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்கல்ல இப்பொழுதே காண்பாய். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, இல்லாததை இருப்பதை போல் கொண்டு வருவதற்கு, நல்ல கவனிங்க, நாம் நினைக்கிறோம் முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அதை ஆண்டவர் முடியும் என்று சொல்லி மாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, 30 நாளும் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். மோசேனாலே கொஞ்சம் நம்ப முடியலை. ஆண்டவர் சொல்கிறாரு, வேறு யாரும் இல்லைப்பா, உன் கண்ணு தான் பார்க்க போகுது, நாளைக்கல்ல இன்னைக்கே. அல்லேலூயா. அதற்கு முன்பாகத்தான் ஆண்டவர் சொன்னார், 70 பேரை அழைச்சிட்டு வா. மோசேட்ட சொன்னார், 70 பேரை அழைச்சிட்டு வா, உன் மேலே இருக்கிற ஆவியை அவர்கள் மேலே நான் வைப்பேன் என்று சொன்னார். மோசே பார்த்து கொண்டு இருக்கும்போது 68 பேர் இருக்கிறார்கள். 68 பேர் மேலும் அந்த ஆவி வருகிறது. 2 பேர் வரவில்லை, அவர்கள் மேலும் ஆவியானவர் வருகிறார். இதை மோசே பார்த்த உடனே அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது, மோசே உனக்கு ஆண்டவர் முதலில் சொன்னாரே அதை உன் கண்காண நிறைவேற்றி இருப்பார் என்றால், 2வது ஒன்றையும் ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால் 30 நாட்கள் கொடுப்பதற்கு தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். முடியாத காரியத்தை செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றை மாத்திரம் அவர் நமக்கு சொல்லி இருப்பாரானால் நிச்சயம் நிறைவேற்றுவதற்கு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் திட்டத்தை நிறைவேற்ற அசாத்தியமான, அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இருதயத்தில். அசாத்தியமானதை அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் செய்வார். யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:6. தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். நல்ல கவனிங்க, தாம் செய்ய போகிறதை
இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அவர் மனதில் அங்கு இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க ஒரு திட்டம் கர்த்தர் வைத்து இருந்தார். ராமேன் சொல்லுங்களேன். திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆனால் சூழ்நிலையோ வனாந்திரம். பக்கத்தில் பாரு, திட்டத்தை சொல்லிட்டார். ஆரம்ப மனதில் ஒரு திட்டம் இருந்துச்சு, இந்த ஜனங்களை போஷிக்கணும், ஆகாரம் கொடுக்கணும். ஆனால் சூழ்நிலை வனாந்திரம். சீசரை கேட்டால் அவன் சொல்கிறான், 200 பணத்துக்கு வாங்கினாலும் முடியாது. அப்பமும் வாங்க இங்கே ஹோட்டல்லாம் இல்லை ஆண்டவரே, 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது, இங்கே வாங்கிறதுக்கு ஹோட்டல்லாம் எதுவும் இல்லை ஆண்டவரே, முடியாது என்று சொல்லுகிறார்கள். முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்திரேயா ஒரு பையனை அழைத்து வருகிறான். யோவான் 6:9 வாசிங்க. யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். தேடி பார்த்துட்டு ஒருத்தனை கூட்டிட்டு வர ஒரு பையனை. அவன் கையில் என்ன இருக்குது? 5 வார்கோதுமையும் 2 மீன்களும் அவன் கையில் இருக்கு. அவன் சொல்கிறான், இது இந்த கூட்டத்துக்கு ஏமாத்திரம், இது இந்த கூட்டத்துக்கு இது ஒன்றும் செய்ய முடியாது, நடக்கவே முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. என் குமாரனை உலகத்திற்கு அனுப்புவேன், சிலுவையிலே மனுக்குலத்திற்காக அவர் உயிரை கொடுப்பார். ஆனாலும் அந்த சுவிசேஷத்தை 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் உலகம் எங்கும் அனுப்புவேன் என்று திட்டம் வைத்திருந்தார். மரித்தார், உயிர்த்தார். 12 பேரை தேடினா 11 தான் இருக்குது. ஒருத்தன் போயிட்டான். 12 தேடினா 11 தான் இப்போ இருக்குது. மத்தேயு 28:16 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்கள் குறித்திருந்த மலைக்கு போனபோது, நல்ல கவனிங்க, இயேசு கடைசியாக அவர்களை சந்திக்க இருக்கிறார். 11 சீஷர்களும் வந்து நிற்கிறார்கள். இவர்களிடத்தில் தான் இந்த மீட்பின் செய்தியை ஒப்படைத்து விட்டு ஆண்டவர் போக வேண்டும். அந்த 11 பேரையும் ஆண்டவர் பார்த்தா முழுக்க நம்ப தகுதியே இல்லாதவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 11 பேரும் தோல்வியாய் போனவர்கள். அவர்களை உபயோகிக்க என் ஆண்டவர் திட்டம் பண்ணினார். நாமளும் உபயோகம் இல்லாதவங்களாக இருக்கலாம், தகுதி இல்லாதவங்களாக இருக்கலாம், ஏன் ஓடினவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை பயன்படுத்த கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் திட்டம் பண்ணினார், உபயோகிக்க திட்டம் பண்ணினார். என்ன செய்கிறார்? அசாத்தியமானவைகளை கர்த்தர் செய்தார். அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், நீங்கள் பலனடைந்து எனக்கு இங்கு இருந்து பூமியின் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? சாட்சியாய் இருப்பீர்கள், நீங்களே இருப்பீர்கள் என்று சொல்லி அதை செய்கிறார். ஏனென்று சொன்னால் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், நான் செய்ததை விட பெரிதானவைகளையும் அவன் என்ன பண்ணுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், நான் செய்ததை காட்டிலும் பெரிதானவைகளையும் அவன் செய்வான் என்று முடியவே முடியாது என்பதை என் ஆண்டவர் நடத்தி காட்டுவார். தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லி இருப்பார், சொல்லாமலும் இருக்கலாம். அல்லது தேவனுடைய திட்டம் இன்னதென்று சொல்லி நமக்கு தெரியாமலும் இருக்கலாம். நம்மிடத்தில் இருப்பது பிரயோஜனம் இல்லாததாய், அந்த பிரிவாய் கூட இருக்கும், பிரயோஜனம் இல்லாததாய். ஆனால் நமக்கு இருக்கும் காரியம், நமக்கு இருக்கும் பிரயாசம், இருக்கும் தொழில், இருக்கும் பிள்ளைகள், இருக்கும் சூழ்நிலை பிரயோஜனமில்லாத சூழ்நிலை. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் அதையும் மாற்றுவதற்கு முடியாத காரியத்தை செய்து காண்பிக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம்
19, 22 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19, 22 வசனங்கள். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்பிக்கிற இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஒரு பட்டணம் முழுவதற்கு ஒரு கிணறு இருந்தது, ஆனால் அந்த கிணற்று தண்ணீர் கசப்பானது. ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள், இது நிலத்தை கெடுக்கிறது, ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எலிசா மூலமாக வார்த்தையை கொடுக்கவில்லை, திட்டத்தையும் அவர் காண்பிக்கவில்லை. ஆனால் அவர் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இது அவசியம் என்று சொல்லி உணர்ந்தபோது, தங்களிடத்திலே பயன்பட முடியாத ஒன்றை அவரிடம் கொண்டு வந்தபோது, என்ன முடியாதது? கெட்ட தண்ணீர் நல்ல தண்ணாய் மாறினது முடியாதது அல்ல, அந்த மாற்றின நல்ல தண்ணீரை இன்றைக்கு வரைக்கும் யாராலும் கெட்ட தண்ணீராய் மாற்ற முடியவே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, அன்றைக்கு கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றினதை இன்றைக்கு வரைக்கும் யாராலும் கெட்டதாக அதை மாற்ற முடியலை. என்னிடம் ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னிடத்தில் பயன்படாதது, உபயோகம் இல்லாதது எத்தனையோ இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் இல்லாதது ஏன், இருக்கிறதை இல்லாமல் இருந்தால் நன்றாய் இருக்குமே என்று நினைக்கக்கூடியதாய் இருந்தால், இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், முடியாததை முடிய பண்ண, அசாத்தியமானதை உனக்காக நான் செய்ய தயாராக எல்லாரும் அப்படியே முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, கர்த்தர் ரொம்ப நல்லவர், இந்த காலையில் நம்ம நேசித்திருக்கிறார். ஆபிரகாமை நமக்கு முன்னுதாரணமாக ஆண்டவர் 3 கூட்டத்திற்கு கர்த்தர் ஆபிரகாமை தகப்பனாக எழுதி இருக்கிறபடியே கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவர் நம்ப முடியாத ஒரு செயலை செய்கிற அந்த காலை வேளையில் பல சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகம் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ப முடியாத செயலை நான் உனக்காக செய்ய போகிறேன். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அசாத்தியமானதை நான் உனக்காக செய்ய போகிறேன். ஏன்னா திட்டத்தை பண்ணினவர் நான், வாக்கு கொடுத்தவர் நான், அதை நிறைவேற்றுவதற்கு அசாத்தியமானதை உனக்காக செய்ய போகிறேன். சாத்தியமே இல்லை, முடியவே முடியாது, வழியே இல்லை, நடக்கவே நடக்காது என்று பலர் உன்னை பார்த்து சொல்லி இருக்கலாம், பல ரிப்போர்ட்டுகள் உனக்கு சொல்லி இருக்கலாம். இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உனக்கு வாக்கு கொடுத்தவர், உனக்கு வாக்கை கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அவர் சொல்லுகிறார், நான் சாத்தியம் இல்லாததை உனக்காக அசாத்தியமானதை நான் செய்வேன் என்றால் வாக்கு கொடுத்தவன் நானப்பா. அந்த வாக்கை நிறைவேற்ற நீ புரிந்து கொள்ள முடியாத அசாத்தியமானதை கர்த்தர் உனக்காக செய்வார். இன்றைக்கு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத செயலை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அசாத்தியமானதை கர்த்தர் செய்து உங்களை கர்த்தர் மகிழ செய்வார். என்றால் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிறவர். உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய நிலைமை எனக்கு தானே தெரியும். இல்லை, உங்கள் சூழ்நிலை அறிந்தவர் தான் சொல்லுகிறார், நம்ப முடியாத செயலை நான் செய்வேன், அசாத்தியமானதை நான் செய்வேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை குறித்து எழுதியிருந்தபடியே அவனை 3 கூட்டத்திற்கு தகப்பனாக மாற்றினேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக நம்ப முடியாத செயலை ஆபிரகாமுக்கு செய்தவர் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய நீர் வந்திருக்கிறீர். இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியம் நம்ப முடியல, ஆனால் இன்னைக்கு நம்ப முடியாத செயலை கர்த்தர் செய்ய போகிறீர். அசாத்தியமானதை நீ செய்கிற. இதுவரைக்கும் உலகம் சொன்னது, உலக அறிவை சொன்னது சாத்தியமில்லை,
நடக்க வழி இல்லை, வாய்ப்பில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அசாத்தியமானதை உனக்காக நான் செய்வேன். அந்த தேவன் உங்களோடு கூட பேசினவர் தம்முடைய வார்த்தை, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த காலையில் உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். நிச்சயமாக செய்து உங்களை மகிழ செய்வார். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.